உங்கள் ஸ்ரீகண்ணன். இத்தனை நாளாக நம்ம சேனலில் எத்தனையோ விஷயங்களை ரசிச்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் நம்ம சேனலோட ரூட்டே மாறப்போகுது. ஆமாம், இன்னையிலேருந்து நம்ம சேனலில் அடுத்த லெவல் ட்ராவல் அண்ட் ஹிஸ்ட்ரி விலாக்ஸ் வரிசையாக வரப்போகுது. நம்ம ஊர்லேயும் நம்ம தமிழ் மண்ணுலையும் நாம் தேடி தேடி பார்க்க வேண்டிய, கொண்டாட வேண்டிய இடங்கள் எவ்வளவோ இருக்குது. அப்படிப்பட்ட நம்ம மண்ணோட பெருமையை, பிரம்மாண்டத்தை உலகத்துக்கே காட்டுறதுக்காகத்தான் இந்த புதிய பயணம். அதனால தான் நம்ம விலாக்ஸ் ஓட முதல் எபிசோட் தமிழனோட ஆகச்சிறந்த அடையாளத்தில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த இடம் தான் தஞ்சாவூர் பெரிய கோவிலோட முதல் வாசல், அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். 1000 வருஷமாக ஒரு சாம்ராஜ்யத்தோட பெருமையை, தமிழனோட திமிரை ஒத்த கல்லுல தாங்கி நிற்கிற இந்த உலக அதிசயத்தை நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து தான் பார்க்கணும். எத்தனையோ போர்கள், இயற்கை சீற்றங்கள், பூகம்பங்கள்னு எல்லாத்தையும் தாங்கி இன்றைக்கும் நேற்று கட்டுன மாதிரி கம்பீரமாக நிற்குது. இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், இன்னும் எந்த தியரியும் இல்லாத அந்த காலத்தில் வெறும் பாறைகளை வச்சு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை எப்படி சாத்தியமாக்குனாங்கன்னு யோசித்தாலே உடம்பு முழுக்க சிலிர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த வாசலுக்குள்ளே நம்ம கால் எடுத்து வைக்கிற இந்த நிமிடம் அப்படியே 1000 வருஷம் பின்னாடி ராஜராஜ சோழனோட காலத்துக்கே போக போகிறோம். நம்ம காலடியில் இருக்கிற ஒவ்வொரு கல்லும் அன்னைக்கு வாழ்ந்த சோழர்களோட உழைப்பையும், அவங்க உலகத்தையே வென்ற வரலாற்றையும் நமக்கு ரகசியமாக சொல்லும். ராஜராஜ சோழன் இந்த பெயரை கேட்கும் போதே நம்ம நரம்புகளுக்குள்ள ஒரு புதிய வேகம் பிறக்கிறத உங்களால் லைவாக ஃபீல் பண்ண முடியும். வாங்க தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ளே போகலாம். கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம கண்ணு முன்னாடி பிரம்மாண்டமாக வந்து நிற்கிறது தான் இந்த பெரிய நந்தி சிலை. ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட இந்த நந்தியோட உயரமும் கம்பீரமும் தான் இந்த இடத்தோட அடுத்த பெரிய அட்ராக்ஷன். இதோட நீளம் மட்டும் கிட்டத்தட்ட 20 அடி, உயரம் 16 அடி, இதோட எடை 26 டன்க்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த நந்திக்கு முன்னாடி வந்து நின்னாலே நாம் எவ்வளவு சின்னதாக தெரிகிறோம்னு நீங்களே பாருங்கள். ஆனால் இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்குது. நாம் இப்போ பார்க்குற இந்த பெரிய நந்தி சிலை ராஜராஜ சோழன் காலத்தில் செதுக்கப்பட்டது கிடையாது. நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் செதுக்கப்பட்டு இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்போது சோழர்கள் வச்ச நந்தி எங்கேன்னு கேட்குறீங்களா? இந்த நந்திக்கு பின்னாடி தெற்கு திருச்சுற்றுப்பாதையில் இன்றைக்கும் அந்த ஒரிஜினல் சோழர் காலத்து நந்தி சிலை இருக்குது. அதுவும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது தான். ஆனால் காலப்போக்கில் அது பெருசாகிட்டே போகுதுன்னு பயந்து தான் நாயக்கர் காலத்தில் இந்த புதிய பெரிய நந்தியை மாற்றி வச்சாங்கன்னு ஒரு வரலாறு இருக்குது. இந்த நந்தியோட உச்சியில் இருக்கிற அந்த கூரையை கவனித்து பாருங்கள். நாயக்கர் மற்றும் மராட்டிய மன்னர்களோட ஓவியங்களும் கலைநயமும் அதில் அலாதியாக தெரியும். 1000 வருஷ வரலாற்றில் எத்தனையோ அரசுகள் மாறினாலும் இந்த நந்தி மட்டும் அசையாமல் நின்று இங்கே வர்ற எல்லாரையும் மிரட்டலான கம்பீரத்தோடு வரவேற்றுக்கிட்டே இருக்குது. அப்படியே இந்த தூணை கவனித்து பாருங்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! நம்ம தமிழ் சிற்பிகளோட கலைத்திறனுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. இந்த தூணில் நீங்கள் பார்க்குற இந்த ஆடல் மங்கை சிற்பம் சும்மா செதுக்கலை, அது ஒரு கவிதைன்னே சொல்லலாம். கவனிச்சிங்களா? அந்த காலத்தில் சிற்பிகள் கல்லில் எப்படி உயிர் கொடுத்துருக்காங்கன்னு. இந்த தூண் சிற்பங்களோட அழகை ரசித்ததுக்கு அப்புறம் இந்த தஞ்சை பெரிய கோவிலோட ஆச்சரியமான சில சிறப்புகளையும் இங்கே இருக்கிற ரகசியங்களையும் பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம்னு தோணுச்சு. நம்மளை விட இதை பற்றி தெளிவாக சொல்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஐயரை விட வேறு யாரால முடியும்? வாங்க நேரடியாக அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேர் ஆலயத்துக்கு 18 துவாரபாலர், 9 நுழைவாயில். நமக்கு எப்படி 9 வாயிலோ அந்த மாதிரி ஆலயத்துக்கு 9 நுழைவாயில். இதில் பார்த்தீங்கன்னா மன்னர் கேட்குறாரு சிற்பிகிட்ட, எனக்கு ஒரு பெரிய சிற்பம் ஒன்று, இறைவனை மிகைப்படுத்தி காட்ட சொல்லி எனக்கு ஒரு சிற்பம் வேணும்னு சொல்கிறாரு. இது வந்து யானை. இங்கே 2.5 அடி தான் காட்டியிருக்கோம். நம்ம 2 அடி யானை, 13 அடி யானையை 2 அடியாக காட்டியிருக்கோம். இதை வந்து மலைப்பாம்பு விழுங்குது. இந்த யானை 2 அடி தான், 13 அடி யானையை மலைப்பாம்பு விழுங்குனாக்கா அது மாதிரி 4 முறை 4 மடங்கு இருந்தால் தான் என்ன நீங்கள் அடிக்கிறா என்னோட 4 மடங்கு நீங்கள் பலமாக தான் நீங்கள் அடிக்கணும். நான் உங்களை அடிக்கிறேன், உங்களோட 4 மடங்கு நான் தான் உங்களை அட்டாக். அது மாதிரி 4 மடங்கு இதை விட. அதான் ஆணையை கொண்டான் தான் அணக்கொண்டா வேணும். ஆணையை கொன்றான் அணக்கொண்டா. மலைப்பாம்பு யானையை விழுங்குது. அதை காலோட நல்லா கவனிக்கணும். காலோட பாதி பாகம் தான், ஃபுல் பாகம் கிடையாது. நல்லா கவனிக்கணும், முழு பாகம் கிடையாது. இங்கே 13 அடியாக 2 அடியாக காட்டியிருக்காங்க. 13 அடி தான் அது. இது 42 அடியாக 3 அடியாக காட்டியிருக்காங்க. அப்போ இந்த கால் எத்தனை அடி இருக்கும்?
இவருடைய முழங்கால் எவ்வளோ பெருசு இருக்கும், இவருடைய தொடை எவ்வளோ பெருசு இருக்கும், இவருடைய உருவம் எவ்வளோ பெருசு இருக்கும். இவர் வந்து சாதாரண செக்யூரிட்டி கார்டு. ஒரு நிறுவனத்தோட செக்யூரிட்டி கார்டுக்கே எவ்வளோ பவர்னா, அங்கே உள்ள இறைவனுடைய மிகப்பெரிய சிவபெருமானுக்கு பிரகதீஸ்வருக்கு எவ்வளோ பவருங்கிறத சிம்பாலிக்காக காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து உட்டில் மட்டும்தான் பாசிபிள். இது கேரளா. ஆனால் இங்கே 100% கிரானைட் ஒர்க்கு தெரியுதா? கிரானைட்டில் எங்கேயா அப்படி இந்த மாதிரி வளைச்சி இந்த மாதிரி பண்ண முடியுமா? இன்றைக்கி செங்கல்ல கூட இவ்வளோ அழகான மாதிரி செதுக்க முடியாது. அப்படியே இந்த பக்கம் வாங்க. அப்படியே இது வந்து யாழின்னு பேர். யாழி வந்து மித்தலாஜிக்கல் அனிமல் சொல்லுவாங்க, தேவலோக அனிமல் அல்லது கற்பனை உலகத்தில் உள்ளதுவாங்க. அது வந்து யானை. யானைக்கு யாழிக்கு எப்போவுமே சண்டை ஆகாது. அப்படியே மேலே போங்க, அந்த யானை சண்டைக்கு போகுது, அந்த செயின் அந்த பெல்லு அதோட நுணுக்கத்தை மட்டும் பாருங்கள். எடுத்தாச்சா? அடுத்த இது வந்து கல். இந்த கல் வந்து கொடிக்கல் கிடையாது, கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே கல். இது வந்து அருங்கோணத்தில் இருக்கு, இது செவ்வகத்தில் இருக்கு, இது சிலிண்டர் பேஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக்கு வந்து நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹிட்லர் சொன்னோம் நாங்கள் யூஸ் பண்ணோன்னு கிடையாது, நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆணாகவும் அந்த பக்கம் பெண்ணாகவும் இருக்கும். ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண் உண்டு, இல்லை ஒரு பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னாடி ஆண் உண்டுங்கிறத நிரூபிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நடராஜர் கருங்கல்லையே வளையம், கருங்கல் வளையம் தெரியுதா? இதுலேருந்து இது வரைக்கும் ஒரே கல் தான். அந்த கடைசியிலே இந்த கடைசி வரைக்கும் ஒரே கல். அதுக்கு அதில் வந்து 3 அடி 6 அடியே இருக்குது. அதை வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த ஒரு கல்லை மட்டும் காது வச்சு கேட்போம், மைக்கிட்ட வச்சு கேட்கலாமா? மெட்டாலிக்கல் சவுண்ட் ஒரு இதில் மட்டும், இது மட்டும் ஸ்பெஷலாக இந்த கல் மட்டும். பாக்கி எந்த தூள்லாம் தட்டி பாருங்கள் வராது. காஸ்ட்ல எல்லா காஸ்ட்லையுமே வரும். ஐயர் சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயமும் கேட்கும்போதே உடம்பு முழுக்க சிலிர்க்குதில். வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் தமிழனோட அறிவியலும் கலைத்திறனும் எப்படி இந்த கோவிலில் கலந்துருக்குன்னு அவர் அழகாக சொல்லிட்டார். இப்படியே உள்ளே போய் அந்த கருவறைக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது அந்த 13 அடி உயரத்து மகாலிங்கத்தை நேரில் பார்க்குற அந்த ஒரு நொடி நமக்குள்ளே இருக்கிற எல்லா கவலையும் பறந்து போய் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏறுறதை நம்மளால் உணர முடியும். இந்த நிமிஷத்தை வார்த்தையால் சொல்லவே முடியாது. நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். கருவறையில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா இந்த நீளமான லாங் காரிடார், அதாவது சுற்றுப்பாதையை நீங்கள் பார்க்கலாம். சுற்றி இருக்கிற சுவர்கள் முழுக்க பழைய கல்வெட்டுகள், அதாவது ஓல்ட் ஸ்கிரிப்சர்ஸ் செதுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது சும்மா ஏதோ எழுதினது இல்லைங்க. ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டும்போது தங்கம் வெள்ளி கொடுத்தவங்கள இருந்து செருப்பு தச்சவங்க, துணி துவைச்சவங்க, ஆடல் மங்கைகள்னு யாருக்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாரு, யார் என்னென்ன பங்களிப்பு கொடுத்தாங்கன்னு எல்லாத்தையும் ஒரு மில்லிமீட்டர் கூட மாறாமல் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழனோட மிகச்சிறந்த டாக்குமெண்ட் இதுதான் ஆகச்சிறந்த உதாரணம். அப்படியே இடது பக்கமாக திரும்பி இந்த லெஃப்ட் காரிடரில் நடந்தீங்கன்னா இங்கே தான் ரொம்பவே விசேஷமான குரு பகவான், அதாவது தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது. இங்கே இருக்கிற குரு பகவான் மற்ற கோவில்களில் இருக்கிறத விட ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அலாதியான ஒரு ஈர்ப்போடும் இருப்பார். அமைதியின் வடிவமாக சனகாதி முனிவர்களுக்கு ஞானத்தை போதிக்கிற அந்த கோலத்தை நீங்கள் நேரில் பார்க்கணும். இவர்கிட்ட வந்து மனசார வேண்டிக்கிட்ட படிப்பு, அறிவு, ஞானம் எல்லாமே பெருகும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த லெட்ஃபர்ட் காரிடாரில் இருக்கிற அமைதியும் அந்த குரு பகவானோட தரிசனமும் தர்ற வைப்ரேஷனே தனி தான்.
குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே தான் இந்த கோவிலோட வரலாற்றிலேயே மிக முக்கியமான கருவூரார் சித்தர் சன்னதி இருக்குது. ராஜராஜ சோழனுக்கு இந்த பெரிய கோவிலை கட்டுறதுல ஆன்மீக ரீதியாகவும் ஆர்கிடெக்சர் ரீதியாகவும் வழிகாட்டியாக இருந்தவர் இவர்தான். அந்த பெரிய லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய முடியாமல் எல்லாரும் தவிச்சப்போ தன்னோட சித்தி மூலமாக அதை சாத்தியமாக்கின மாபெரும் சித்தர். இவரோட சன்னதியில் வந்து உட்கார்ந்தாலே நமக்குள்ள ஒரு அலாதியான எனர்ஜி பிறக்கிறத உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக வீற்றிருக்கார் நம்ம பெரிய விநாயகர். சும்மா சாதாரணமாக இல்லைங்க, ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட இந்த விநாயகர் சிலையோட அழகும் கம்பீரமும் தனி தான். மராட்டிய மன்னர்கள் காலத்தில் இந்த சன்னதி இன்னும் பெருசாக்கப்பட்டுச்சோன்னு சொல்லுவாங்க. விக்னங்களை எல்லாம் தீர்க்கிற இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே அடுத்த சன்னதிக்கு நகர்ந்தான். அங்கே அப்படியே கம்பீரமாக நிற்கிறது தான் நம்ம முருகன் சன்னதி, அதாவது சுப்பிரமணியர் சன்னதி. நாயக்க மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த சன்னதியோட சிற்ப வேலைப்பாடுகளை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும். தூண்களில் இருக்கிற ஒவ்வொரு சிலையும் அந்த நளினமும் கல்லில் எப்படி இவ்வளவு நுணுக்கமாக செதுக்க முடிஞ்சதுன்னு நம்மளை வியக்க வைக்கும். பெரிய கோவில்னு சொன்னால் வெறும் சிவன் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற கருவூரார், சித்தர், விநாயகர், முருகன் சன்னதின்னு எல்லாமே பார்க்க தீராத ஒரு அற்புதம் தான். மக்கள் யாருக்கும் பெருசாக தெரியாத ஆனால் கேட்ட அப்படியே ஷாக் ஆகிற மாதிரியான ஒரு செம்ம ரகசியத்தை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தஞ்சை பெரிய கோவிலோட நிழல் தரையில் விழாதுன்னு எல்லாரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. கோவிலோட நிழல் தரையில் விழும். ஆனால் இங்கே இருக்கிற உண்மையான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த கோவிலோட விமான கோபுரம் இருக்குல்ல, அதோட டிசைன் ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் கட்டப்பட்டது. அதாவது எந்த ஒரு சிமெண்ட்டோ சுண்ணாம்போ கலவையோ இல்லாமல் வெறும் கற்களை ஒன்றோடு ஒன்று பூட்டி வச்ச மாதிரி, அதாவது பசல் பிளாக் மாதிரி செதுக்கி அடுக்கியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாபெரும் கோபுரத்துக்கு அடியில் எந்த ஒரு ஃபவுண்டேஷன் அதாவது ஆழமான அஸ்திவாரமும் கிடையாது. வெறும் தரை மட்டத்தில் இருந்து தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை எழுப்பியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அஸ்திவாரமே இல்லாமல் 216 அடி உயர கோபுரம் 1000 வருஷமாக பூகம்பத்தையும் தாங்கி எப்படி நிற்குதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உலக விஞ்ஞானிகளுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. அடுத்ததாக இன்னொரு செம்ம மிரட்டலான ரகசியம். இந்த கோவிலில் முழுக்க நிலவரைக்குள்ளே போகிற மாதிரி எத்தனையோ சீக்ரெட் டனல்ஸ், அதாவது ரகசிய சுரங்க பாதைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சில பாதைகள் நேராக ராஜராஜ சோழனோட அரண்மனைக்கும், இன்னும் சில பாதைகள் ஆபத்து காலத்தில் தப்பிச்சு போக மற்ற ஊர்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி அமைச்சிருக்காங்களாம். ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த சுரங்க பாதைகளோட என்ட்ரன்ஸ் எல்லாமே இப்போ க்ளோஸ் பண்ணி சீல் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம காலுக்கு அடியில் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட ரகசிய வழி இருக்குன்னு நினைக்கும் போதே உடம்பு சிலிர்க்குதில்ல. இப்போது நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே ஏதோ வாயில் வந்த கதை இல்லைங்க. இங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் துல்லியமாக ஆதாரத்தோடு செதுக்கப்பட்டிருக்கிற உண்மைகள். இந்த கோவிலை கட்டுறதுக்கு மொத்தம் எத்தனை சிற்பிகள், தொழிலாளர்கள் வேலை பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கைவினைஞர்கள் மற்றும் சிற்பிகள் இந்த ஒரே இடத்துல தங்கி இரவு பகலாக வேலை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அத்தனை பேருக்கும் தங்குறதுக்கு இடம் கொடுத்து அவங்க குடும்ப பாதுகாப்பு வரைக்கும் எல்லாத்தையும் ராஜராஜ சோழன் கவனிச்சுக்கிட்டார். இங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் இன்னொரு செம்ம சுவாரஸ்யமான உண்மை இருக்குது. இந்த மாபெரும் கோவிலை கட்டி முடித்த உடனே இதோட தலைமை சிற்பியான வீர சோழன், குஞ்சரமல்லன், ராஜராஜ பெருந்தச்சன் அப்படிங்கிறவருக்கு மன்னர் என்ன கொடுத்தார் தெரியுமா? அவருக்கு ராஜராஜ பெருந்தச்சன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து கடற வச்சதோடு மட்டும் இல்லாமல் நிலங்களையும் வாரி வழங்கியிருக்காரு. தப்பியோ சரியோ வேலை வாங்கினதோட நிறுத்திக்காமல் உழைச்ச அத்தனை பேரோட பெயரையும் அவங்களுக்கு கொடுத்த நெல் அளவையும் கூட விடாமல் கல்வெட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கார் நம்ம ராஜராஜ சோழன். அடுத்த ஆகச்சிறந்த வரலாற்று உண்மை, இந்த கோவிலில் இருக்கிற பெரிய லிங்கம், இந்த லிங்கத்தோட உயரம் மட்டும் கிட்டத்தட்ட 13 அடி. ஆனால் இந்த லிங்க திருமேனியை ஒரே கல்லில் செதுக்கலை. இதோட பீடம் ஆவுடையார் தனியாகவும் லிங்கத்தண்டு தனியாகவும் செதுக்கப்பட்டு அப்புறம்தான் ஒன்றா பொருத்தப்பட்டுச்சு. நர்மதை நதிக்கரையில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விசேஷமான கல்லை வச்சு தான் இந்த லிங்கத்தை செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்கத்தை கருவறைக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம்தான் சுற்றி இருக்கிற சுவர்களையும் விமான கோபுரத்தையும் எழுப்பி இருக்காங்க. அதாவது கருவறை லிங்கத்தை சென்டராக வச்சு தான் ஒட்டுமொத்த ஆர்கிடெக்சரே பிளான் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம தமிழனோட உண்மையான இன்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ்.
தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு சன்னதியையும் அந்த லேங் காரிடாரில் இருக்கிற கல்வெட்டுகளையும் பார்க்கும்போது 1000 வருஷம் கடந்தும் தமிழனோட கலைத்திறனும் அவனோட அறிவியலும் அவனோட மேலாண்மைத்துவமும் எப்படி இன்றைக்கும் உலகத்தையே வியக்க வைக்குதுங்கிறதை நம்மளால் கண்ணார பார்க்க முடியுது. நம்ம vlogs ஓட இந்த முதல் எபிசோட் இவ்வளவு ஒரு கம்பீரமான வரலாற்று இடத்துல இருந்து இவ்வளவு டீடைல் ஆரம்பித்ததில் எனக்கு ரொம்பவே பெருமை. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். நம்மளோட பெருமைகளையும் சுவர்களில் மறைஞ்சிருக்கும் சுவாரஸ்யமான பல வரலாற்று ரகசியங்களையும் தேடி தேடி உங்களுக்காக கொண்டு வர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வரலாற்று பயணம் உங்களை வியக்க வச்சுருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற மிரட்டலான எபிசோட்ஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த ஒரு வேறு லெவல் வரலாற்று இடத்துல இன்னும் பல ஆச்சரியமான தகவல்களோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.